அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் மேஷராசி மேஷலக்கணம் 9/10/2025 முதல் 9/12/2025 வரை. முதல் மாற்றம் என்னென்னா, சுக்கிரன் மேஷத்துக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு வருது. ஸோ 6ஆம் இடத்துக்கு வரும்போது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். 2-7 மாரகத்துக்குரியவர் 6ல் இருக்கும்போது. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னன்னா, மனைவிக்கும் கணவருக்கும் கருத்து வேறுபாடு கொடுக்கும். நண்பர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு கொடுக்கும். இதில் 9/10/2025 9/11/2025 வரை இந்த மாற்றங்கள் இருக்கும். கிட்டத்தட்ட நவம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். திரும்பியும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்போ அந்த சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இப்போ முதல் 30 நாளைக்கு சுமாராக இருக்குது. ஆனால் எதிர்பாராத அதிர்ஷ்டத்துக்கு அது நல்ல பலன். மற்ற எல்லா விஷயங்களுக்கும் கொஞ்சம் மைனஸு. இந்த ஒரு விஷயத்த நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். கடன் வாங்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க. கடன் சம்பந்தமான விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா கடன் சார்ந்த விஷயங்கள் தான் ஏற்படுத்தும் 6ல் இருக்கும்போது. இன்றைக்கி நீங்கள் வாங்குகிற கடன் அடுத்த 5 வருஷத்துக்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை நிகழ்த்தும். கடன் இன்றைக்கி வாங்குகிற கடன், அதனால் முடிஞ்சவரையும் தவிர்த்துக்குங்க. ஏன்னா அடுத்த 5 வருஷத்துக்கான இது சில பேட்டர்ன் சனி பகவான் விரயத்திலேருந்து ஜென்மத்துக்கு 2 இந்த பேட்டர்னில் அடுத்தடுத்து நகர்வார். ஆனால் இந்த புதன் இந்த சுக்கிரன் ஜஸ்ட்டு 30 நாள் தான். ஆனால் 30 நாளில் நடக்கிற மாற்றங்கள் தான் நீண்ட நாட்களுக்கு கொண்டு போகும். இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, கேது சுக்கிரன் நட்சத்திரத்தில் இருக்கிறார் 5ஆம் இடம். மனசு முதல் குழந்தை சம்பந்தமான விஷயத்தை யோசிக்க வைக்கும். காதல் சம்மந்தமான விஷயங்களை யோசிக்க வைக்கும். உங்களுடைய வளர்ச்சி சம்மந்தமான விஷயங்களை அதிகமாக சிந்திக்க வைக்கும். ஆனால் இதெல்லாம் சிந்திக்கிறது எந்த வித தவறும் இல்லை. கண்டிப்பாக சிந்திக்கணும். அது சம்மந்தமான விஷயங்களை செயல்படணும், வெற்றி அடையணும், மிக உயர்வான ஒரு வாழ்க்கை வாழணும், அதெல்லாம் ஓகே. ஆனால் ஒரு விதமான ஏக்கம், கவலை, இது மாதிரியான விஷயத்துக்குள்ளே போகாதீங்க. உங்களை விட்டு எது போனாலும் அதை விட சிறப்பான ஒன்று கிடைக்கும். அந்த மனசுன்ற காதல்ன்ற விஷயத்தில் தோல்வி அடைஞ்சாலும், காதல் சம்மந்தமான விஷயங்களை துரோகங்களை நான் பட்டுட்டேன், அனுபவிச்சிட்டேன், காதலில் எனக்கு ஏற்பட்ட வலி இன்னும் தாங்கலை, சில பேர் அதை சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா இப்போ அதிகமாக வலியில் இருக்கக்கூடியவங்க மேஷம்தான். ஆனால் அதே சமயம் பொருளாதார ரீதியாக கட்டமைப்பை ஏற்படுத்தி அடுத்த 5 வருஷத்தில் பைக், காரு, ஃப்ளைட்லேயே போகிற அளவுக்கு உயர்வான நிலை, மிகப்பெரிய வீடு, இந்த மாதிரி உச்சபட்ச உயர்வான வாழ்க்கை வாழறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இறைவன் கொடுக்கிறார். இன்றைக்கி நீங்கள் வச்சுருக்க காரை விட ஸ்டேட்டஸில் ரொம்ப உயர்ந்த ஒரு காரை நீங்கள் பென்ஸு, BMW இந்தமாரி வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இன்றைக்கி ஒரு 30 லட்ச ரூபா வீடு இருந்தாலும் அடுத்தது ஒரு 3-4 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இந்த மாதிரி அபரிவிதமான வளர்ச்சியை நோக்கி நீங்கள் போகணும் அப்படின்னு முடிவு எடுக்கும்போது சில இடர்பாடுகள், சில வருத்தங்கள், பழைய விஷயங்களை நினைக்க வைக்கும். நம்ம ஏமாந்துட்டோமே, இந்தமாரி இவ்வளோ பணம், இவ்வளோ நகைகள், இவ்வளோ சொத்துக்கள், இந்த நண்பரால், இந்த மனைவியால், கணவரால், ஏதோ ஒரு உறவால் அந்த ஏமாற்ற நிகழ்வை திரும்ப 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 நினச்சி பல்ல கடிச்சிக்கிட்டு கோவத்தில் ஏதாவது ஒரு பொருளை போட்டு உடைக்கிறது, ஏதாவது வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கத்துறது, இந்த செயல் உங்களையும் பாதிக்கும், உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் பாதிக்கும், உங்கள் உறவுகளை பாதிக்கும், அந்த நல்ல உறவையும் உங்களை விட்டு விலகி போக வைக்கும். ஏனென்றால் தடுமாற்றத்தை கொடுக்கிறது. 5ஆம் பாவத்தில் கேது பகவான் இருக்கிறார். 11ஆம் பாவத்தில் ராகு பகவான் இருக்கிறார். ராகு நட்சத்திரத்துக்கு வரும்போது பெரும் லாபம் கிடைக்கும் ஜனவரிக்கு பிறகு. ஆனால் இப்போ அமைதியாக இருக்க வேண்டும். அமைதியாக இருக்கும்போது நினச்சி பார்க்க முடியாத ஒரு பணம் உங்கள் கைக்கு வரும். நினச்சி பார்க்க முடியாத ஒரு பணம் உங்கள் கைக்கு வரும். அந்த பணம் வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். வாழ்க்கையில் நம்ம பெரிய ஒரு வளர்ச்சி நோக்கி போக போகிறோம், கண்டிப்பாக நல்லா இருப்போம், அந்த தன்னம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். எதிர்மறை சக்தி உங்களை விட்டு விலகி நேர்மறை சக்தி உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் அவஸ்தைப்படுற விஷயங்கள் எதுவும் நிரந்தரம் இல்லை. இதையெல்லாம் சரி செய்யக்கூடிய ஆளுமையும் வல்லமை படைத்தவர்கள் மேஷம் உயர்ந்த குணம் கொண்டவர்கள், உயர்ந்த சிந்தனை கொண்டவர்கள். அவர்களிடம் இருக்கக்கூடிய சிறு சிறு கோபமும் வெறுப்பும் கடுமையான வார்த்தைகளும் இதுதான் உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடியது. உங்கள் வளர்ச்சிக்கு நீங்களே தடை கற்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். அடுத்ததாக பழைய விஷயங்களை பேச வேண்டாம் என்று சொல்லும்போது, பழைய விஷயங்களை வேற ஒரு நண்பரிடம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள்.
ஒரு நண்பர் உங்களுக்கு ஒரு நல்லதை சொல்கிறாருன்னா அதோட நிறுத்திங்க. திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை பற்றி பேசி அந்த நண்பரையும் வருத்தப்பட வைத்து விடாதீர்கள். அப்புறம் வந்து எப்போ பார்த்தாலும் என்ன எப்பயுமே வருத்தமாகவே பேசிட்டு இருக்கிறாப்புல, கவலையாகவே இருக்கிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டாங்க நண்பர்கள். பேச மாட்டாங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஆனால் உங்களை விட பெரிய கஷ்டத்தில் உங்கள் நண்பர் இருப்பார். அது உங்களுக்கு புரியாது. ஏன்னா இந்த நிமிஷம் உங்களோட கஷ்டம் தான் பெருசுன்னு நினைப்பீங்க. அதை விட பெரிய கஷ்டம் இருப்பார். ஆனால் பெரிய கஷ்டம் இருந்தாலும் அதையெல்லாம் வெளியில் பெருசாக சொல்லிக்காமல் அப்படியே நிதானமாக ரிலாக்ஸாக போயிட்டுருப்பார். அவருக்கு பெரிய ஒரு வளர்ச்சி, பெரிய ஒரு வாய்ப்பு, பெரிய வழி கிடைக்குன்ற நம்பிக்கை தான். அதே மாதிரி தான் நீங்கள். ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் ராசி மேஷம். அடுத்தது புதன் செவ்வாய் 7ல் இருக்கார். இங்கே டபுள் கேம் ஆடுற நண்பர்களோ உறவுகளோ உங்கள் காதலியோ யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. நீங்கள் டபுள் கேம் ஆடுறீங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு விராக்தி வார்த்தைகளை விட்டுடாதீங்க, வெறுத்துடாதீங்க. நண்பரையோ உங்கள் காதலியோ உங்கள் காதலனோ ஏமாற்றிட்டு இருக்கிற நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள்ட்ட வந்து டப்புன்னு வார்த்தையை கொட்டிடாதீங்க. நீ என்னை ஏமாற்றிட்டுருக்கிற அப்படின்லாம் எதுவும் சொல்லிடவே சொல்லாதீங்க. நிதானமாக கையாளுங்க. ஏன்னா வார்த்தையை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா டக்குன்னு அதுக்கப்புறம் எல்லாமே லாக் ஆகிடும். அப்போ நீங்கள் பணம் கொடுத்துருந்தாலும் நகை கொடுத்துருந்தாலும் ஏதாவது சுற்றி எழுதி வச்சுருந்தாலும் எந்த செயல் செஞ்சுருந்தாலும் நீங்கள் வார்த்தையை விடும்போது சொல்லும்போது அதோடைய தாக்கம் தன்மை உங்களை பலவீனப்படுத்திவிடும். உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தை நோக்கி போக முடியாது, வெற்றி அடைய முடியாது, சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். சில நேரம் பட்டும் படாத மாதிரி அமைதியாக அதை கையாண்டு அது எப்படி கரெக்டாக நம்ம நேரத்துக்கு தகுந்த மாதிரி அதை எடுக்கணுன்றது கவனமாக பார்த்துக்கணும். இது ஃப்ரெண்ட்ஷிப்பும் சரி, காதலன் காதலியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும். அப்புறம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பெரிய மாற்றங்கள் நிறுத்துரும். ஏன்னா 11 ராகு இருக்கார். ராகு நட்சத்திரத்துக்கு போகிறார். ராகு நட்சத்திரத்துக்கு போகும்போது நிச்சயமாக ராகு உங்களுக்கு பெரும் வெற்றி, மிக உயர்ந்த ஒரு வாழ்க்கையை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து வெற்றி காண வைத்து விடுவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உயர்வான நிலையும் உயர்வான வாழ்க்கையும் நீங்கள் வாழப்போகிறீர்கள். இதுவரைக்கும் பார்க்காத சந்தோஷத்தை பார்க்க போகிறீர்கள். நல்ல நண்பர்கள் கிடைக்கப் போகிறார்கள். நீங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி நிதான போக்குடன் செயல்படும் போது நிறைய நல்ல நண்பர்கள் வருவார்கள். உங்களுக்கு சமுதாயத்தின் நல்ல பேர் கிடைக்கும். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நெருப்பு செவ்வாய் அந்த இடத்துல வந்து சூரியன் உச்சமடையும். சூரியன் உச்சமடையக்கூடிய இடம் இது மேஷம். அப்போ தலைமை பொறுப்பில் இருப்பீங்க, உயர்வான பதவியில் இருப்பீங்க. நீங்கள் யாருன்னு ஸ்கூலுக்கே தெரியும், காலேஜுக்கே தெரியும், யூனிவர்சிட்டிக்கே தெரியும், நீங்கள் இருக்கக்கூடிய தெருவிலே தெரியும். சூரியனுடைய தன்மை மெயின் ரோடு மிக முக்கியமாக. நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சுற்றி பார்த்தீங்கன்னா வளர்ச்சியாகவே இருக்கும். ரொம்ப ஒரு ப்ரைம் ஏரியாவே இருக்கும், ஒரு ரொம்ப பெரிய ஒரு இடமா இருக்கும். அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கான அதெல்லாம் முதல் அறிகுறி. நீங்கள் அக்னி ஸ்தலமான திருவண்ணாமலைக்கு சென்று வருவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நெருப்பு சார்ந்த பகுதிகளுக்கு சென்று வரும்போது சிறப்பான பலனை கொடுக்கும். நினைச்ச காரியங்கள் நடக்கும், தடைகள் நிவர்த்தியாகும், உயர்வான வாழ்க்கை கிடைக்கும், உயர் பதவி கிடைக்கும், பேர் கௌரவம் கிடைக்கும். சிவன் வழிபாடு செய்யுங்கள். அக்னி ஸ்தலமாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலைக்கு சென்று வாருங்கள். எப்போதெல்லாம் சொல்ல முடியுமோ சென்று வாருங்கள். அது உங்கள் வாழ்க்கையின் வளர்ச்சியை கொடுக்கும். மிக முக்கியமாக சிலருக்கு ஜாதக ரீதியாக காலப்பகை திசையோ அல்லது பாவகிரகங்களுடைய திசையோ நீச கிரகங்களுடைய திசையோ இந்த மாதிரி எதிர்மறை திசையோ நடக்கும்போது பொறுமை தேவை, மிக மிக பொறுமை தேவை. அந்த பொறுமையுடன் நீங்கள் செயல்பட்டால் பெரும் வெற்றி, பெரும் உயர்வான வாழ்க்கை, உயர்ந்த சிந்தனை, உயர்ந்த நிலை அனைத்தும் ஒவ்வொன்றாக கதவுகள் திறக்கப்பட்டுவிடும். அந்த கதவுகள் திறக்கப்பட்ட பிறகு நீங்கள் நினைத்தது போல் அற்புதமான யோக வாழ்க்கையை வாழலாம். நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நல்ல விஷயங்கள் கிடைக்க போகுது. எதிர்மறை மனிதர்கள் உங்களை விட்டு விலகி விடுவார்கள். எதிர்மறை மனிதர்கள் உங்களை விட்டு விலகி விட்டாலே உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் கிடைக்க விடும். ஃபஸ்ட்டு நம்ம நெகட்டிவாக இருக்கக்கூடாது, நெகட்டிவான ஆட்களை கூட வச்சுக்கக்கூடாது, மனசு சந்தேக உணர்வோடு இருக்கக்கூடாது, மனசில் பட்டதெல்லாம் பேசக்கூடாது. இதையெல்லாம் நீங்கள் கவனமாக கையாள வேண்டும் மேஷத்தை பொறுத்தவரை. ஏன்னா மேஷம் நெருப்பு, பட்டுன்னு வெடிச்சிருவீங்க. அந்த வெடிக்கிற சில நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில வருடங்களை வீணடிக்க வைத்துவிடும். பேசும்போது மிக கவனமாக பேச வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நிதான போக்கை கடைபிடியுங்கள். நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். இந்த வீடியோ பிடித்தால் உங்கள் நண்பர்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த சேனல் தான் ஃபஸ்ட் டைம் இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஏற்றம், மகிழ்ச்சி, உயர்வான விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுது, கிடைக்க போகுது. முழு மனதோடு ஒரு செயலை செய்யுங்கள், வெற்றி உறுதி. கமெண்டில் உங்களுடைய கருத்து, ஆழமான கருத்து எதுவாக இருந்தாலும் அதை தெரிவியுங்கள்.
நம் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் செய்வதை மறந்துவிடார்கள். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். நன்றி.